இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 விதமான இஃப்தார் கூல்ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இந்த கூல்ட்ரிங்க்ஸை செஞ்சு முடிச்சிடலாம். நல்ல வெயிலில் நம்ம வெளியில் போயிட்டு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் அப்படின்னா எடுத்த உடனே நமக்கு ரோஸ் மில்க் தான் ஞாபகத்துக்கு வரும். சாதாரணமாக இருக்கிற அந்த ரோஸ் மில்கை எப்படி நம்ம ஹெல்த்தியாக மாற்றுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். அது சூடு வந்த பிறகு சின்ன சின்ன ஜவ்வரிசியாக உள்ளதாக எடுத்துக்கோங்க. அதை இதில் போட்டுக்கோங்க. நான் இதில் 2 ஸ்பூன் அளவு ஜவ்வரிசி சேர்த்துருக்கிறேன். இது 4 பேர் குடிக்கிறதுக்காக உள்ள கூல்ட்ரிங்க்ஸு, அதனால் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக இதில் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு கலர் சேர்க்க பிரியம் இல்லைனாக்கா நீங்கள் சேர்க்க வேணாம். இப்போ நம்ம என்னென்ன பொருள் சேர்க்க வேணுமோ அதை சேர்க்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் உள்ள நான் ஒரு டிஷ் எடுத்துருக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால இப்போ நான் இதில் ஜவ்வரிசி சேர்த்துருக்கிறேன். நான் ஊற வச்சுருந்த சப்ஜா விதையை ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாதாம் பிசின் ஊற வச்சுருக்கிறேன். இந்த பாதாம் பிசினை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாதாம் பிசினையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக முக்கியமானது கடல் பாசி. இந்த கடல் பாசியை எப்படி நம்ம எந்த அளவில் காய்ச்சிறது அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இந்த மேலே இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோவை பாருங்கள். இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த கடல் பாசி உங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம இதில் போட்டிருக்கிற எல்லா பொருளுமே நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியானது. நம்ம இதை குடித்தோம்னாக்கா வயிறு ரொம்ப நமக்கு ஃபில்லிங்காக ஆனது மாதிரி இருக்கும். நம்ம களைப்பே தெரியாது. நோன்பு திறக்கிறதுக்கு வெயிலில் நீங்கள் வெளியில் போய்ட்டு வந்தாலும் இதை மாதிரி ஜில்லுன்னு நீங்கள் கரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வந்த உடனே இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வெயிலோட களைப்பை இந்த ரோஸ் மில்க்கு நீக்கும். இப்போ அடுத்ததாக இதில் ரோஸ் சிரப்பு சேர்க்க போகிறேன். ரோஸ் சிரப்பு இல்லாமல் ரோஸ் மில்க்கு செய்ய முடியாது. அதனால் ரோஸ் சிரப்பை நம்ம இதில் சேர்ப்போம். ரோஸ் சிரப்பை சேர்த்துக்கங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு ரோஸ் சிரப்பை சேருங்க. ரோஸ் சிரப்பு நான் கம்மியான அளவு தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 லிட்ரு பால் சேர்த்துருக்கிறேன். ரொம்ப கெட்டியான பால் இல்லை, கொஞ்சம் தண்ணியான பால் தான் இது. நம்ம இதில் நிறைய பொருள் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக வந்துடும். இதில் 1/2 லிட்ரு பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டு நீங்கள் ஐஸ் கட்டி போட்டு அப்படியே குடிச்சிங்கன்னா சும்மா ஜில்லுன்னு இருக்கும். நம்ம கோடை காலத்தில் இந்த ஜூஸ்லாம் குடிக்கும் போது நமக்கு சும்மா கில்லி மாதிரி அப்படி தான் இருக்கும் இந்த ஜூஸ்லாம். இதுவே சாதாரண டைமாக இருந்தால் இந்த மாதிரி ஐஸ் கட்டியை போட்டுட்டு ஒரே ஒரு லெமனை புளிஞ்சு ஊற்றி உப்பு போட்டு கலக்கி குடித்தோம்னா அதுவும் உங்களுக்கு வெயிலோட களைப்பு தெரியாமல் இருக்கும். இந்த நோன்பு நாளையில் நாள் ஃபுல்லாக எந்த தண்ணி ஆகாரமோ எடுக்காமல் இருக்கிறதுனால அன்னைக்கு பொழுதுக்கு நாங்கள் உடம்புல இருக்கிற நீர் சத்துலாம் வெளியாயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு எனர்ஜியாக ஏதாவது எடுத்தால் தான் களைப்பே எங்களுக்கு சுத்தமாக இல்லாமல் இருக்கும். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்போ அடுத்ததாக உள்ள கூல்ட்ரிங்க்ஸை பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இது பிள்ளைங்களுக்கு இப்போ ஸ்கூலில் எக்ஸாம் டைமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஜூஸை நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். 40 வயசை தாண்டிட்டாவே பொம்பளைங்களுக்கு எல்லாருக்குமே எலும்பில் சத்து குறைச்சலாக இருக்கும். கால்சியம் சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அயன் சத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஜூஸை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துக்கோங்க. இப்போ நான் சியா சீடை ஊற வச்சுருக்கிறேன். சியா சீடு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த சியா சீடு உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சியா சீடு உங்களுக்கு குளிர்ச்சியானதும் கூட. இப்போ இந்த சியா சீடை ஊற வைக்காமல் நம்ம சாப்பிட்றக்கூடாது. சப்ஜா விதை மாதிரி நம்ம கம்மியான நேரத்தில் ஊற வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே தான் இந்த சியா சீடை நம்ம ஊற வச்சுக்கின்னு. இப்போ ஊற வச்சுருந்த சியா சீடை இது 4 பேர் குடிக்கிறதுக்கு அளவுக்கு உள்ளது. அதனால் இதில் பாதி அளவு சியா சீடு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த சியா சீடு கூடவே நம்ம முக்கியமான சில பொருளையும் நம்ம சேர்த்துக்கின்னு இதில் ஊற வச்ச அத்திப்பழம் ஒரு 3 எடுத்துருக்கிறேன். அந்த மாதிரி காஞ்ச திராட்சையும் எடுத்துருக்கிறேன். எப்போ காஞ்ச திராட்சை எடுத்தாலும் ஒற்றைப்படையில் தான் எடுக்கணும். இதில் நம்ம சுகர் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் 3 பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கிறேன். இது கூட 2 வாழைப்பழமும் சேர்த்துருக்கிறேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழத்தில் நமக்கு இயற்கையாகவே நம்ம எலும்பெல்லாம் பலப்படுத்துகிற சக்தி அதிகமாக இருக்குது. நார் சத்தம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. அந்த மாதிரி காஞ்ச திராட்சையிலையும் நார் சத்து இருக்குது. நமக்கு மலச்சிக்கல் வராமையும் காஞ்ச திராட்சை நமக்கு தடுக்கும். அதுவும் இல்லாமல் அன்னைக்கு ஃபுல்லாக நோன்பு வச்சோ இல்லை நம்ம அதிகமாக வேலை பார்த்து நம்ம உடம்பு களைப்பாக இருந்தாலோ அந்த களைப்பெல்லாம் நமக்கு உடனடியாக நமக்கு நீக்கிற சக்தி இந்த காஞ்ச திராட்சைக்கும் இந்த அத்திப்பழத்துக்கும் இருக்குது.
காஞ்ச திராட்சையை நம்ம அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அத்திப்பழம் வாங்க முடியல அப்படின்னு சொன்னால் காஞ்ச திராட்சையும் வாழைப்பழத்தையும் மட்டுமே நீங்கள் போட்டு நீங்கள் இந்த மாதிரி பாலில் கலக்கி குடிச்சிடலாம். இது கூடவே நம்ம ஜில்லுன்னு குடிக்கிறதுக்கு ஐஸ் கட்டியும் சேர்த்துக்குவோம். இல்லைனாக்கா ஐஸ் கட்டி சேர்க்கலன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம குடிச்சிக்கலாம். எங்களுடைய முகமது நபி இந்த நோன்பை பற்றி சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த நோன்பு நேரத்தில் வீண் பேச்சு, கெட்ட பேச்சு இதெல்லாம் பேசாதீங்க. உங்களை வலியமாக ஒருத்தவங்க சண்டைக்கு கூப்பிட்டாலும் நீங்கள் நான் நோம்பாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த நோன்பு நேரத்தில் நம்ம வீண் சண்டைக்கும் போவானா, வந்த சண்டையை கூட நம்ம விலக்கிட்டு தூரமாக போயிடுவோம். இப்போ இதை சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிச்சது மாதிரி இதுக்கு மேலே ஐஸ்கிரீமை போட்டு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப ஜில்லுண்டு நோன்பு திறக்கிறதுக்கு நல்ல ஹெல்த்தியான சாப்பாடாக கொடுங்க. நம்ம இன்னொரு இஃப்தார் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?